Hi friends, welcome to Learn English with Namini. இன்னைக்கு நம்ம 30 days free spoken English சீரிஸோட டே 11 வீடியோல தான் இருக்கும். லாஸ்ட் வீடியோ நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது. ஸோ இந்த வீடியோலையும் நம்ம ஒரு 50 டெய்லி யூஸ் சென்டென்சஸ் தான் பார்க்க போறோம். அதோட தமிழ் சென்டென்ஸை நான் கொடுப்பேன். அதோட இங்கிலீஷ் சென்டென்சஸ் தான் நீங்க கண்டுபிடிச்சு சொல்ல போறீங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கவனமா ஃபுல்லா பாருங்க. இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு இந்த 50 தமிழ் சென்டென்ஸுமே ரொம்பவே நல்லா தெரிஞ்சிருக்கும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கவனமா பாருங்க. இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கும் ஒரு 5 டெய்லி யூஸ் சென்டென்சஸ் வந்து வச்சிருக்கேன். அதோட இங்கிலீஷ் சென்டென்ஸை நீங்க தான் சர்ச் பண்ணி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணணும். இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த 30 டேஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சீரிஸ் வந்து ரொம்பவே முக்கியமான சீரிஸ். இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களால கண்டிப்பா இங்கிலீஷ் பேச முடியும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், அவளுக்கு இது பிடிச்சிருக்கா? இதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? நல்லா யோசிங்க. தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எப்படி கேட்கலாம்? டஸ் ஷீ லைக் அப்படின்னு கேட்கலாம். அப்படின்னா அவளுக்கு இது பிடிச்சிருக்கா அப்படின்னு அர்த்தம். அடுத்து, உன்னால் இதை செய்ய முடியுமா? இப்போ ஒருத்தட்ட கேட்போல, உன்னால இதை செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம கேட்போம். அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கேன் யூ டூ திஸ் அப்படின்னு கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? கேன் யூ டூ திஸ் அப்படின்னு கேட்கலாம். அடுத்து, நான் கீழே விழுந்தேன். இப்ப நம்ம சொல்றோம்ல, இப்ப நான் வந்து கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு நம்ம சாதாரணமா சொல்லுவோம். இது வந்து பாஸ்ட்ல இருக்கு. நான் கீழே விழுந்தேன் அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ரொம்பவே ஈஸி தான். ஐ ஃபெல் டவுன். எப்படி சொல்லலாம்? ஐ ஃபெல் டவுன் அப்படின்னா நான் கீழே விழுந்தேன் அப்படின்னு அர்த்தம். இதை அங்கே வைக்கலாம். இப்ப நம்ம ஏதாவது ஒரு பொருளை சொல்லுவோம்ல, இதை வந்து நம்ம அங்க வைக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? நல்லா யோசிங்க. பிளேஸ் இட் தேர் அப்படின்னா இதை அங்க வைக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து, என் கருத்துப்படி. இப்போ நம்ம கிட்ட வந்து ஒருத்தர் ஏதாவது ஒரு சஜஷன் கேட்கறாங்க அப்படின்னா நம்ம சொல்லுவோம்ல, இது வந்து என்னோட கருத்துப்படி இது வந்து இப்படி இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு இங்கிலீஷ்ல இன் மை ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? இன் மை ஒப்பீனியன். அடுத்து, என்னை கேலி செய்யாதே. இப்ப நம்ம சொல்லுவோம்ல, என்னை வந்து கிண்டல் பண்ணாதீங்க, என்னை வந்து கேலி பண்ணாதீங்க அப்படின்னு நம்ம ஒருத்தட்ட சொல்லணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? டோன்ட் மாக் மீ. எப்படி சொல்லலாம்? டோன்ட் மாக் மீ அப்படின்னு சொல்லலாம். அடுத்து, கால் எடு. கால் எடு மீன்ஸ் இது வந்து எப்படின்னா, இப்ப நம்ம போன் பண்றப்ப வந்து போன் எடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு இங்கிலீஷ்ல பிக் அப் த கால். எப்படி சொல்லலாம்? பிக் அப் த கால். அடுத்து, இதை எங்க வைக்கிறது? இப்ப நம்ம ஒரு பொருள் எடுத்துட்டு கேட்போம்ல, இதை எங்க வைக்கிறது அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு நம்ம கேட்போம். அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? வேர் டு கீப் திஸ். எப்படி கேட்கலாம்? வேர் டு கீப் திஸ் அப்படின்னு கேட்கலாம். அடுத்து, எனக்கு எப்படி தெரியும்? இப்போ ஒரு விஷயத்த நம்ம கிட்ட கேக்குறாங்க, அப்ப நம்ம சொல்றோம் இது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம சாதாரணமா கேட்போம்ல, அதுக்கு இங்கிலீஷ்ல ஹவு டு ஐ நோ. எப்படி கேட்கலாம்? ஹவு டு ஐ நோ அப்படின்னு கேட்கலாம். நான் உட்காரலாமா? இப்ப நம்ம சொல்றோம்ல, ஒருத்தட்ட கேட்கிறோம், பெர்மிஷன் கேட்கிறோம், நான் வந்து உட்காரலாமா அப்படின்னு நம்ம பெர்மிஷன் கேட்கணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? மே சிட் டவுன் அப்படின்னு கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? மே சிட் டவுன். அடுத்து, நான் சந்தோஷமாக இல்லை. இப்ப நம்ம ஒருத்தட்ட சொல்லணும், நான் வந்து இப்ப சந்தோஷமா இல்ல அப்படின்னு சொல்லணும்னா அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? சந்தோஷம் அப்படின்னா ஹாப்பி. சோ சந்தோஷமா இல்லை அப்படின்னா ஐ எம் நாட் ஹாப்பி அப்படின்னு சொல்லலாம். அடுத்து, அவர் எதுவும் செய்யவில்லை. இப்போ ஒருத்தர் வந்து ஏதோ செய்யறாங்க அப்படின்னு நம்ம கிட்ட சொல்றாங்க, நம்ம அவங்க கிட்ட அவர் எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லணும். அதுக்கு இங்கிலீஷ்ல he did nothing. எப்படி சொல்லலாம்? he did nothing அப்படின்னு சொல்லலாம். அடுத்து, என்ன வேணும்? இப்ப நம்ம கேட்போம்ல, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சாதாரணமா கேட்போம். அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? நல்லா யோசிங்க. தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. what do you want? எப்படி கேட்கலாம்? what do you want அப்படின்னு கேட்கலாம். அடுத்து, அங்க உட்காரு. இப்ப நம்ம சொல்றோம்ல, நீங்க எங்க உட்காருறது அப்படின்னு நம்ம கேக்குறோம். அவங்க சொல்றாங்க நீங்க அங்க உட்காருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? sit there. எப்படி சொல்லலாம்? sit there அப்படின்னா அங்க உட்காரு அப்படின்னு அர்த்தம். அடுத்து, என் கழுத்து சுளுக்கிருச்சு. இப்ப நம்ம சம்டைம்ஸ் வந்து சொல்லுவோம்ல, நம்ம கழுத்து சுளுக்கிருச்சுன்னா என்னோட கழுத்து சுளுக்கிருச்சு அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? மை நெக் இஸ் ஸ்ப்ரைன்ட். ஸ்ப்ரைன்ட் அப்படின்னா சுளுக்குறது. சோ மை நெக் இஸ் ஸ்ப்ரைன் அப்படின்னா என் கழுத்து சுளுக்கிருச்சு. அடுத்து, நான் சொல்வது கேட்கிறதா? இப்போ ஒரு விஷயத்த நம்ம சொல்லும் போது நான் சொல்றது கேக்குதா அப்படின்னு கேட்கணும். அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? கேன் யூ ஹியர் மீ. எப்படி கேட்கலாம்? கேன் யூ ஹியர் மீ அப்படின்னு கேட்கலாம்.
நான் கோயிலுக்கு போகலாம். இப்ப வந்து நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? லெட்ஸ் கோ டு த டெம்பிள் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? லெட்ஸ் கோ டு த டெம்பிள் அப்படின்னு சொல்லலாம். நான் பொய் சொல்லவில்லை. இப்ப சம்டைம்ஸ் வந்து நம்ம ஒருத்தர் சொல்றாங்க, நீ வந்து பொய் சொல்றீங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்ம சொல்றோம், நான் பொய்யெல்லாம் சொல்லலப்பா, நான் பொய் சொல்லவில்லை அப்படின்னு சொன்னோம்னா ஐ எம் நாட் லையிங் அப்படின்னு சொல்லலாம். லை அப்படின்னா பொய் சொல்றது. ஸோ ஐ எம் நாட் லையிங் அப்படின்னா நான் பொய் சொல்லல. என்ன காரணம்? இப்ப நம்ம அடிக்கடி ஒருத்தட்ட கேட்போம், இதுக்கு என்ன காரணம், நீ ஏன் இப்படி சோகமா இருக்க, இதுக்கு என்ன காரணம், என்ன ரீசன் அப்படின்னு நம்ம கேட்போம்ல. அதுக்கு இங்கிலீஷ்ல வாட்ஸ் த ரீசன் எப்படி கேட்கலாம்? வாட்ஸ் த ரீசன். அடுத்து, ஏன் தாமதமாக வந்தாய். இப்போ ஒரு இடத்துக்கு உங்க ஃப்ரெண்ட் வந்து லேட்டா வராங்க. சோ நம்ம கேட்போம்ல, ஏன் வந்து நீ லேட்டா வந்த அப்படின்னு நம்ம சாதாரணமா கேட்போம். அத இங்கிலீஷ்ல ஒய் ஆர் யூ லேட் எப்படி கேட்கலாம்? ஒய் ஆர் யூ லேட் அப்படின்னு கேட்கலாம். அடுத்து, திரும்ப சொல். இப்போ ஒரு விஷயத்த வந்து நீங்க திரும்ப சொல்லுங்க அப்படின்னு நம்ம ஒருத்தட்ட கேட்கணும். அதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? இது வந்து ரொம்பவே தெரிஞ்சதுதான். கம் அகைன். இப்போ கம் அகைன் திரும்ப வா அப்படின்றது கிடையாது, திரும்ப சொல்லு அப்படின்றதுக்கு தான் கம் அகைன் அப்படின்னு சொல்லணும். வெளியே செல்லாதே. இப்ப நம்ம வந்து குழந்தைங்கிட்ட சொல்றோம், நீ வந்து வெளியே போகாத அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? டோன்ட் கோ அவுட். எப்படி சொல்லலாம்? டோன்ட் கோ அவுட் அப்படின்னு சொல்லலாம். கரும்பலகையை அழி. இப்ப ஸ்கூல்ல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, போர்டை வந்து கிளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? இது நம்ம எல்லாருமே சின்ன வயசுல இருந்தே கேள்விப்பட்டிருப்போம். ரப் த போர்டு அப்படின்னா போர்டை அழி அப்படின்னு அர்த்தம். அடுத்த சென்டென்ஸ், அதை திற. இப்போ ஒரு விஷயம் இருக்கு, ஒரு பொருள் இருக்கு, அதை வந்து திற அப்படின்னு நம்ம சொல்லணும். இது ரொம்பவே ஈஸி தான், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதை திற அப்படின்னா ஓபன் இட். ஓகேவா? அதுவே அதை க்ளோஸ் பண்ணு, மூடு அப்படின்னா க்ளோஸ் இட். அடுத்து, இங்கு பார்க்கவும். இப்போ ஒரு இடத்துல இருந்து இங்க பாரு அப்படின்னு நம்ம ஒருத்தட்ட சொல்லணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? இது நம்ம வீடியோல ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம். லுக் ஹியர் அப்படின்னு சொல்லணும். அதாவது இங்க பாருங்க அப்படின்னா லுக் ஹியர், அங்க பாருங்கன்னா லுக் தேர். அடுத்து, நீ போகாத. இப்போ உங்க ஃப்ரெண்ட வந்து சொல்றீங்க ஏதோ ஒரு இடத்துக்கு, நீ வந்து போகாத அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? யூ டோன்ட் கோ. எப்படி சொல்லலாம்? யூ டோன்ட் கோ அப்படின்னு சொல்லலாம். அடுத்த முறை கவனமா இருங்க. இப்ப ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சு, சோ நம்ம அவங்ககிட்ட சொல்றோம், சோ ஓகே இந்த தடவை விட்டுருங்க, அடுத்த டைம் வந்து கவனமா இருங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? பி கேர்ஃபுல் நெக்ஸ்ட் டைம். எப்படி சொல்லலாம்? பி கேர்ஃபுல் நெக்ஸ்ட் டைம். உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா? இப்போ ஒரு பழைய ஃப்ரெண்டை நீங்க பாக்குறீங்க, சோ கேக்குறீங்க, உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா அப்படின்னு நம்ம கேட்போம்ல. அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? டு யூ ரிமெம்பர் மீ. எப்படி கேட்கலாம்? டு யூ ரிமெம்பர் மீ அப்படின்னு கேட்கலாம். என்னால் அதை மறக்க முடியாது. இப்போ ஒரு விஷயத்த ஒருத்தர் சொல்றாங்க, அப்ப நம்ம சொல்றோம், என்னால அதை வந்து எப்பவுமே மறக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஐ காண்ட் ஃபர்கெட் இட். எப்படி சொல்லலாம்? ஐ காண்ட் ஃபர்கெட் இட் அப்படின்னா என்னால அதை மறக்க முடியாது. அதை என்னிடம் காட்டு. இப்போ ஒரு பொருளை ஒருத்தட்ட காமிச்சிட்டு இருக்காங்க, சோ அதை என்கிட்ட காட்டு அப்படின்னு சொல்றதுக்கு ஷோ மீ தட். எப்படி சொல்லலாம்? ஷோ மீ தட் அப்படின்னா அதை என்னிடம் காட்டு அப்படின்னு அர்த்தம். என்ன பிரச்சனை? இப்போ ஒருத்தர் வந்து ரொம்பவே சேடா இருக்காங்க, ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு நம்ம கேட்போம்ல, என்ன பிரச்சனை அப்படின்னு நம்ம கேட்போம். அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? வாட் இஷ்யூ. இஷ்யூ அப்படின்னா ப்ராப்ளம், பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம். சோ வாட் இஷ்யூ அப்படின்னு கேட்கலாம். உன் முடிவை மாத்திக்காத. இப்போ ஒருத்தட்ட நம்ம சொல்றோம், நீ வந்து உன்னோட முடிவுல இருந்து நீ மாறாத அப்படின்னு நம்ம சொல்லணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? நல்லா யோசிங்க. டோன்ட் சேஞ்ச் யுவர் டிசிஷன். எப்படி சொல்லலாம்? டோன்ட் சேஞ்ச் யுவர் டிசிஷன். அடுத்தது, என்னால் சமாளிக்க முடியல. இப்போ ஒரு விஷயத்த நம்மளால வந்து சமாளிக்க முடியல அப்படின்னா, என்னால அதை மேனேஜ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு இங்கிலீஷ்ல ஐ குடின்ட் மேனேஜ். எப்படி சொல்லலாம்? ஐ குடின்ட் மேனேஜ். அடுத்து, அது என்னுடைய முடிவல்ல. இப்போ ஒரு ஒரு முடிவு இருக்கு, அது வந்து நான் எடுக்கல, இது வந்து என்னோட முடிவு கிடையாது அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? தட்ஸ் நாட் மை டிசிஷன். எப்படி சொல்லலாம்? தட்ஸ் நாட் மை டிசிஷன். நான் வேண்டுமென்றே செய்தேன். இப்போ ஒரு விஷயத்த நான் வந்து வேணும்னு தான் செஞ்சேன் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஐ டிட் இட் ஆன் பர்பஸ். எப்படி சொல்லலாம்? ஐ டிட் இட் ஆன் பர்பஸ் அப்படின்னு சொல்லலாம். எதை பற்றி? இப்போ ஒருத்தர் பேசிட்டு இருக்காங்க, நீங்க அப்பதான் அங்க போறீங்க, சோ எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம சாதாரணமா கேட்போம்ல. அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? அபவுட் வாட். ஓகேவா? இதுவே யாரை பற்றின அபவுட் ஹூம் அப்படின்னு சொல்லலாம். அதை என்னிடம் கொடு. இப்போ ஒரு பொருளை வந்து நம்ம கேட்கிறோம், அதை என்கிட்ட கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? நல்லா யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க.
கிவ் மீ தட். எப்படி கேட்கலாம்? கிவ் மீ தட் அப்படின்னு கேட்கலாம். அடுத்தது இது போதாது. இப்ப நம்ம சொல்லுவோம்ல, இது வந்து எனக்கு பத்தாது, போதாது அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். அதை எப்படி இங்கிலீஷ்ல கேட்கலாம்? நல்லா யோசிச்சுட்டு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. திஸ் இஸ் நாட் எனஃப். எனஃப் அப்படின்னா போதும். சோ திஸ் இஸ் நாட் எனஃப் அப்படின்னா எனக்கு இது போதாது. நீ தயாரா? இப்ப நம்ம ஒரு இடத்துக்கு கிளம்புறோம். சோ ஒருத்தட்ட சொல்றோம், நீ வந்து தயாரா அப்படின்னு நம்ம கேட்கணும். கிளம்பிட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கணும்ல. அதுக்கு இங்கிலீஷ்ல ஆர் யூ ரெடி? எப்படி கேட்கலாம்? ஆர் யூ ரெடி அப்படின்னு கேட்கலாம். அடுத்து எனக்கு தெரியும். இப்போ ஒரு விஷயத்த வந்து நம்ம எனக்கு இது தெரியும் அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஸோ கண்டிப்பா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஐ நோ. ஐ நோ அப்படின்னா எனக்கு தெரியும் அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்த சென்டென்ஸ், நன்றாக சொன்னீர்கள். இப்போ ஒருத்தர் ஒரு விஷயத்த நல்லா சொல்றாங்க அப்படின்னா அதை நம்ம பாராட்டுவோம்ல, அதுக்கு வெல் செட் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? வெல் செட். அடுத்து அதை பின்னால் தள்ளு. இப்போ ஒரு பொருளை வந்து நம்ம பின்னாடி தள்ளணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு இங்கிலீஷ்ல புஷ் இட் பேக். எப்படி சொல்லலாம்? புஷ் இட் பேக். அடுத்து குனியாதே. இப்ப நம்ம சொல்லுவோம்ல, குனியாத அப்படின்னு சொல்லணும். அதுக்கு இங்கிலீஷ்ல டோன்ட் பெண்ட் டவுன். எப்படி சொல்லலாம்? டோன்ட் பெண்ட் டவுன் அப்படின்னு சொல்லலாம். காத்திருக்காதே, எனக்காக நீ வெயிட் பண்ணாத அப்படின்றத எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? டோன்ட் வெயிட். எப்படி சொல்லலாம்? டோன்ட் வெயிட் அப்படின்னு சொல்லலாம். நீ மறந்து விட்டாய். இப்ப நம்ம ஒருத்தட்ட சொல்லணும், நீ வந்து நான் மறந்துட்ட, நீ வந்து வேற ஏதோ நீ மறந்துட்ட அப்படின்னு சொல்லணும்னா யூ ஃபர்காட். எப்படி சொல்லலாம்? யூ ஃபர்காட். நிமிர்ந்து நில். இப்ப சொல்லணும், நீ வந்து நிமிர்ந்து நில்லு அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல ஸ்டாண்ட் ஸ்ட்ரைட். எப்படி சொல்லலாம்? ஸ்டாண்ட் ஸ்ட்ரைட் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வா அப்படின்னு நம்ம சொல்லணும். அதை எப்படி சொல்லலாம்? இதுவும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். கம் ஹியர். எப்படி சொல்லலாம்? கம் ஹியர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஈஸியா ஒரு 50 டெய்லி யூஸ் சென்டென்சஸ் அதோட தமிழ் சென்டென்சஸ் வச்சு இங்கிலீஷ்ல கண்டுபிடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்பதான் இன்னும் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு அது மோட்டிவேஷனலா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸும் இங்கிலீஷ் கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னா ப்ளீஸ் அவங்களுக்கும் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை பத்தி சொல்லுங்க. சோ தட் அவங்களுக்கும் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னும் இந்த 30 டேஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சீரீஸ்ல நிறைய வீடியோஸ் வந்து தொடர்ந்து வந்துட்டே இருக்க போகுது. அது எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த 30 டேஸ் சீரீஸ் நீங்க பார்த்து முடிக்கும் போது உங்களால 80% வந்து நல்லாவே இங்கிலீஷ் பேச முடியும். அதுக்கு நான் கேரண்டி. அதுக்கு நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் என்ன அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. நம்ம வீடியோ போட்டதும் அதை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதே மாதிரி இந்த மாதிரி டெய்லியும் சென்டென்சஸ் எல்லாம் பாக்குறதோட நிறுத்திடாம நம்ம டே டு டே லைஃப்ல பேசி பிராக்டிஸ் பண்ணாதான் அது ரொம்பவே அது நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இந்த டெய்லியும் சென்டென்சஸ் தெரிஞ்சுக்கிட்டாலே நம்மளால ஓரளவுக்கு இங்கிலீஷ் பேச முடியும். இதுக்கு நமக்கு எந்த விதமான கிராமரும் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சோ உங்களுக்கு ரொம்பவே ஈஸியான மெத்தட் இதுதான். நிறைய டெய்லியும் சென்டென்சஸ் கத்துக்கிட்டாலே உங்களால ஈஸியா இங்கிலீஷ் பேச முடியும். இதெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ சரி இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்டயோ பேசி பிராக்டிஸ் பண்ணுங்க. தப்பா பேசினாலும் பரவாயில்ல, நீங்க பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் உங்களால இங்கிலீஷ்ல வந்து ஃப்ளூயண்டா பேச முடியும். சோ நம்ம வீடியோஸ் பாக்குறதோட நிறுத்திடாம பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. அப்பதான் உங்களால வந்து நல்லா இங்கிலீஷ் பேச முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடியும் போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கான ஒரு 5 சென்டென்ஸ் வந்து நான் அட்டாச் பண்றேன். அதோட இங்கிலீஷ் சென்டென்சஸை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.